எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது ஃபன்னாக தான் பேசி ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்க்க சகிக்க முடியாத, நெஞ்சு பொறுக்க முடியாத பல வேலைகளை தேர்தல் அப்படிங்கிற பேரில் திமுகவும் திமுக உடன்பிறப்புகளும் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக இருக்குது. என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். வணக்கம். வணக்கம். விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம்டா. என்னன்னா உண்மையிலே எலெக்ஷன் தான், இல்லைன்னு சொல்லல. ஜெயிச்சே ஆகணும் தான், மாற்று கருத்தே இல்லை. போட்டி கடுமையா இருக்குது, யாரும் மறுக்கல. காசு கொடுக்குறாங்க, டோக்கன் கொடுக்குறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, நடந்துட்டு இருக்குது. எத்தனை வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோன்றது கணக்கே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம்டா. அதுக்குன்னு சொல்லி ஜனங்க நம்பிக்கையில அநியாயத்துக்கு விளையாடலாமா? ஓரளவு எல்லாரும் பண்றாங்கடா. இதெல்லாம் என்ன கொடுமைங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. விஷயத்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், அதை நான் சொல்ல வரேன். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதி அதுக்கு ஃபேமஸ்னு தெரியும்ல, நம்ம கிட்னி புகழ் கதிரவன். கிட்னி புகழ் கதிரவன் அவர் தான் வேட்பாளர் நிற்கிறாரு. அவரது கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ஓட்டு போட்டா போடு, போடலாம் போட்டா போடு, போராடி போ, கேள்வி கேட்டா நீ லூசு. கேள்வி கேட்கற மக்கள் லூசு தான், சரியா? போட்டா போடு, போடாம போடு என்ன கான்ஃபிடன்ட்ல சொல்றாங்கன்னா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவ்வளவு ஆன்டி இன்கியூபன்சி இருக்கும்போது, மக்கள் எதிர்ப்பு இருக்கும்போது அதுப்பு இவ்வளவு அதுப்புனா ரெண்டாவது வாட்டி 2.1 வந்துச்சுன்னா இவங்க எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுவாங்கன்றது சத்தியமா தெரியல. நான் தான் சொல்றேன்ல, நான் ஓப்பனா சொல்றேன் மக்கள்கிட்ட. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ஆல்ரெடி என்ன நிலைமையில வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். என்ன நடக்குது, பெரும்பாலும் களத்துல உண்மையான செய்திகள் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மூலமா தெரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லைங்க தமிழ்நாடு. ஏதோ இந்த மாதிரி சில யூடியூபர்ஸ் அல்லது சோசியல் மீடியா இங்கதான் பெரும்பாலான செய்திகளை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறோம். இன்னும் ஒரு தடவை திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த 5 வருஷம் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஏதோ சரி இன்னைக்கு கேஸ் வந்துருமோ, நாளைக்கு கேஸ் வந்துருமோ, இல்ல ஏதாச்சும் சிக்கல் வருமோ அப்படின்னாலுமே கூட போவோம், ரிஸ்க் எடுப்போம்னு சொல்லி யோசிச்சு 5 வருஷத்தை ஓட்டிட்டோம். எங்களை மாதிரி நிறைய பேர் ஓட்டிட்டாங்க. ஆனா அடுத்த 5 வருஷம் தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா நமக்கும் முடிஞ்சு போச்சு. நம்ம ஒன்னும் பெரிய சமூக போராளிலாம் சொல்லலைங்க, போராளியும் கிடையாது, பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது, ஏதோ ஒரு தைரியத்துல பேசிட்டு இருக்கிறோம். சாதாரண மக்கள்ல ஒருத்தங்க நம்ம மக்கள்கிட்ட செய்திகளை பகிர்ந்துக்கிறோம். அடுத்த 5 வருஷமும் அவங்களுக்கே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பிரச்சனை வர்றது வேறங்க. பிரச்சனை எந்த ஆட்சியா இருந்தாலும் வரும். அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னு கூட நமக்கு நாலேஜுக்கு வராம போயிடுற அளவுக்கு நடக்கும். நமக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. என்ன சொல்றது, தென்கொரியால வடகொரியால கிம்மோட ஆட்சி இங்க அப்படிதான் வரும். அவர் பேசுறதான் பார்க்கணும், அவங்க புகழ் தான் பாடணும், வேற எந்த நியூஸும் நீங்க கேட்க கூடாது, பார்க்க கூடாது அப்படிங்கிற இடத்த நோக்கி போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதான் சொல்றேன், நான் வேற கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தேனாரும் பாலாரும் ஓடும்லாம் நான் சொல்லல. குறைஞ்சபட்சம் இதான் மூச்சு விட முடியும், பிரீத்திங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்பேஸ் ஒரு 5 வருஷத்துக்கு கிடைக்கும். சரி, செய்திக்குள்ள வந்துடலாம்டா. இப்போ அந்த பகுதியை சார்ந்த சிந்துஜா அப்படிங்கிற 25 வயசு பொண்ணு, நம்மளோட சின்ன பொண்ணு, பட்டியல் சமூகத்து பெண், பட்டியல் சமூகத்தை சார்ந்த சிந்துஜா அப்படின்னு சொல்லி 25 வயசு பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க திமுக சார்பில் டோக்கன் அப்படியே அழகா பார்த்தா அப்படியே செல்லுபடி ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, டோக்கனை கொண்டு போயிட்டு அந்த 8000 ரூபாய் கூப்பன் கிடையாது, கூப்பன் எல்லாருக்கும் கொடுத்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டோம், ஓட்டு போடுங்க அப்படின்னு என்ன நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா ஜனங்களை, ஓ இது ரொம்ப வேலிட், இது நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், தொலைச்சிடக்கூடாது சொல்ற வீடியோ ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன அந்த வீடியோ நம்ம போட்டு காட்டுவோம், நான் விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு வீடியோ இல்ல, அந்த அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரிஜினல் கூப்பன் கிடையாது, இது ஒரு சாம்பிள் தான், இதை பத்திரமா வச்சுக்கங்க, எலெக்ஷனுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிச்சா மட்டும்தான் இந்த கூப்பனுக்கு செல்லும். அதுதான் நான் சொல்றேன். அந்த வீடியோ கூட மக்கள் சொல்ற வீடியோ கூட நான் போட்டு காட்டுறேன். இப்படி கொடுத்து இது ஏதோ ரொம்ப இவங்க பத்திரமா வச்சுக்கணும், இதை மிஸ் பண்ணிட்டா எங்க அந்த 8000 ரூபாய் கிடைக்காம போயிருமோன்ற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு 5 பைசாக்கு உதவாதுற அந்த சீட்டு, அது ஒரு கலர் ஜெராக்ஸ், அவ்வளவுதான். அதை வச்சு குழந்தைக்கு தொடக்க கூட முடியாது. அதை வச்சுக்கிட்டு அதோட சீட்டை வச்சுட்டு என்னத்த பண்ண முடியும்? அதை கொடுத்து ஏதோ ஒரு பொக்கிஷம் நம்ம கை கிடைச்சிருச்சுன்னு மக்களை நம்ப வச்சிருக்காங்க. அது கிடைக்கலன்ட்டு இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்காங்கடா. நம்ம ஜனங்க என்னடா, நான் ஜனங்களை திட்டலடா, இந்த நிலைமையில அவங்கள வச்சுட்டு இந்த சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ட எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த இளவு அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கான். கேள்வி இந்த அம்மா கேக்குது, இந்த சிந்துஜா அப்படிங்கிற பொண்ணு கேக்குதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க, வாக்குவாதம் பண்ணி ஆபாசமா பேசியிருக்காங்க, தாக்க முற்பட்டதாக எல்லாம் செய்தி வருது. அதுல மன உளைச்சல் அடைஞ்சு 5 பைசாவுக்கு உதவாத கூப்பன் கிடைக்கலன்னு சொல்லி அதுல என்ன திட்டாங்கன்னு சொல்லி மன உளைச்சல் செத்து போயிட்டாங்கடா, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கடா. 25 வயசுடா, அனாமத்தா இப்படியாடா ஒரு உயிர் போறது, உயிர் நிறைய போதுடா, இப்படியாடா போறது. டேய் சத்தியமா இது பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆபாசமாக பேசி அப்படின்ட்டு வருது. ஆபாசமான்ட்டு நம்ம ஒரு வார்த்தையில முடிச்சிடக்கூடாது. அவங்க என்னென்ன மாதிரி வார்த்தைகள் அங்க பேசினாங்க, பயன்படுத்தினாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவங்க முன்னாடி எவ்வளவு பெரிய அவமானம்,
ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு தான் போய் கேட்டிருப்பாங்க. எவ்வளவு பெரிய அவமானம். அந்த அவமானத்துல வந்து வாரி வழங்குற வள்ளல் முத்து படத்துல ரஜினி அப்படி தூக்கி தூக்கி கொடுப்பார்ல தங்க பொன் முடிச்சுகள், அந்த மாதிரி இவங்க கொடுத்துட்டாங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு கொடுக்கலன்ற உடனே இவங்க கேட்ட உடனே இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உங்ககிட்ட நீ கொடுக்கறதே ஒண்ணுத்துக்கு போகாது, இது கொடுக்க கூடாதுன்ற சட்டம்டா. இது கொடுக்குறாங்கன்னு சொல்லி 2 நாளா பிரச்சனை போயிட்டு இருக்குதா? ஆமா, எல்லா எதிர்கட்சிகள் குரல் எழுப்பிட்டு இருக்காங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா திமுக உடன்பிறப்பு ஒருத்தன் வந்து பதிவு போட்டிருக்கான். என்னன்னா, நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டோம், அனுமதி வாங்கிட்டோம், பர்மிஷன் வாங்கிட்டோம். யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த பர்மிஷனை காட்டுங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கான். அந்த போஸ்டுக்கு கீழே கமெண்ட்ல எலெக்ஷன் கமிஷனே ரிப்ளை பண்ணிருக்கு. நான் நல்லா படிக்கிறேன், கேட்டுக்கங்க. மேற்கூறிய சான்றிதழ் மின்னணு ஊடகங்களில், எலக்ட்ரானிக் மீடியா, சரிங்களா, இந்த மொபைல், யூடியூப், டிவி இந்த மாதிரியான ஊடகங்கள்ல காட்டுறதுக்காக மட்டுமே வழங்கப்பட்டது என இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. இதுக்குத்தான் பர்மிஷன் கொடுத்திருக்கிறோம். டிவில ஏங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்க கூப்பன் இந்த மாதிரிதான் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீ டிவில காட்டுறதுக்கு தான் அது. இச்சான்றிதழ் அச்சிடப்பட்ட பிரசுர பொருட்கள், குறிப்பாக துண்டு பிரசுரங்கள் அல்லது கைப்பிரதிகள் ஆகியவற்றிற்கு பொருந்தாது. இத இன்னும் கொஞ்சம் சொல்றேன். என்ன அப்படின்னா, இத வந்து துண்டு சீட்ல வச்சு விளம்பரம் கூட பண்ணக்கூடாது, கைப்பிரசுரமா கொடுக்க கூடாது. ஆனா இவங்க அதை கூட கொடுக்கல, அந்த கூப்பன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் மாதிரியான ஒரு பொருளை கொடுத்திருக்காங்கன்றது. கூப்பனே கொடுத்திருக்காங்க, அதான் ஃபேக் கூப்பனை கொடுத்திருக்காங்க. சரியா? பொருந்தாது. அத்தகைய அச்சிடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 127A மற்றும் நடைமுறையில் உள்ள மாதிரி நடத்தை விதிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது நீங்க கொடுக்குற நோட்டீஸோ மத்ததோ நாங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிற ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்கணும், அதுக்குள்ள இது இல்ல. எனவே மேற்கண்ட வகையில் வெளியிட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானதும் தவறாக வழிநடத்தக்கூடியதும் ஆகும் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்கு. இப்போ ஒரு உயிர் போயிருக்கு, அது கூப்பன் கொடுக்கறாங்க செய்யறாங்கன்ற போட்டோஸ், வீடியோஸ், எல்லா ஆதாரமும் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போகுதுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அதாவது ஒரு விஷயம், நீங்க வந்து ரோட்ல போற, சும்மா போற, ஏதோ அவசர வேலைக்காக போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டு டிக்கி தர, என்ன பேர், டேஷ்போர்டு தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தக்காளி வியாபாரி கிட்ட 53,000 ரூபாய் பறிமுதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்பட்டமா அத்தனை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்லிருக்காங்களே 8,000 ரூபாய், அதான் சாம்பிள் தான் இது. ஒரிஜினல் ஜெயிச்சு வந்து முற்பாடு தருவாங்க. இதை வச்சுக்க, இதை வச்சுட்டு நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம். போட்டு உனக்கு இங்கதான் இருக்குமா, போட்டுமா, போட்டு அத்தனை ஆதாரங்களோட எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கூட நீங்க வாய் தரக்கலப்பா, சரி உடுப்பா, ஒரு உயிர் போயிருக்குது, இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கிறோம், இல்லைங்க நாங்க நோட்டீஸ் மாதிரி தான் கொடுத்தோம், நோட்டீஸாவே கொடுக்க கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. இரு, மக்கள் எந்த தொகுதின்னு சரியா தெரியல, ஏதோ ஒரு தொகுதியில இருக்காங்க. இரு, நான் வரேன். இந்த வீடியோ ஒண்ணு போடுறேன், ஒரு நிமிஷம் இருக்கும். 2-3 தாய்மார்கள் பேசுறாங்க. அவங்க கிட்ட என்னன்னு சொல்லி இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க, கடைக்கு எடுத்துன்னு போயிருக்காங்கடா. கொடுக்கும்போதே இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் நீங்க வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலாம்னு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. அந்த கூப்பனை கொடுத்து சொல்லிருக்காங்க, வீடியோ இருக்கு. எடுத்துட்டு போயிருக்காங்கடா, கடைக்கு வாங்கி எடுத்துட்டு இதை வாங்கிட்டு கடைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கடா. கடைக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க கலாச்சி அனுப்பிச்சு விட்டுருக்காங்கடா கடைக்காரங்க. என்ன ஒரு பாட்டி வேலையை விட்டு, அன்னைக்கு வேலைக்கு போக வேண்டியதான், வேலையை விட்டுட்டு இந்த கூப்பனை எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு எங்ககிட்ட சண்டைக்கு பிடிச்சிட்டாங்க கடைக்காரங்கன்னு சொல்லுதுடா. பாருங்க இந்த வீடியோ பாருங்க. நாங்க வந்து நைட் 7 மணிக்கு வந்தாங்க சார், எங்க தெருவுக்கு வந்தாங்க. வந்து டோக்கன் கொடுத்தாங்க. இது நாள் வரைக்கும் நாங்க 1000 ரூபாய் வாங்கினதே இல்ல சார். இன்ன வரைக்கும் எங்களுக்கு 1000 ரூபாய் வந்ததே இல்லைன்னா, இதுக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இந்த 8000 டோக்கனை கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் வாங்கிட்டு வாங்க கடையில அப்படின்னு சொல்லி என்கிட்ட எங்க டோக்கனை கொடுத்தாங்க சார். ஆனா நாங்க எடுத்து போய் கொடுத்ததுக்கு டோக்கன் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. இந்த டோக்கன் எங்க கொடுத்தாலும் நீங்க என்ன பொருள் வேணாலும் மாத்திக்கலாம்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க சார். சார் வேலைக்கு போறோங்க, எங்க வீட்டுக்காரர் இல்ல, நாங்க வேலைக்கு போனாதான் உண்டு, இல்லைன்னா இல்ல. நாங்க வீட்டுல வந்து உக்காந்துங்க, இந்த சீட்டு கொடுத்து நாங்க செவிச்சுட்டா எந்த கடையில இருந்தாலும் கொடுத்தா 8000க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்க இது கொடுத்து கத்தால கொண்டு போய், நான் இன்னைக்கு வேலை 6 நேரத்துக்கு லீவ் போட்டு கொண்டு கடையில் காமிச்சதுக்கு என்ன சண்டைக்கு பிடிச்சிக்கினாங்க, நீ என்னமா இந்த சீட் எடுத்தான்னு காட்டுறேன்ட்டு. அதாவது ஒரு பக்கம் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இது நீங்க ஓட்டு போட்டா தான் செல்லும் அப்படின்ட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது எடுத்துட்டு போயிட்டு நீங்க இப்பயே நீங்க பொருள்லாம் வாங்கிக்கலான்ட்டு ஒரு பக்கம். இந்த அளவுக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்றது எல்லாமே எங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா அவ்வளவு பொறுப்பு இவங்க ஆண்கள் எடுத்துட்டு போயிட்டு ஒயின் ஷாப்ல கொடுப்பாங்க இல்லையா, அதனால வந்து பெண்களை கூப்பிடுங்க, பெண்கள் கிட்ட தான் நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு அவ்வளவு பொறுப்பா இவங்க நடந்துக்கிறாங்க. அது மாதிரி பாட்டிமார்கள் அது மாதிரி கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, வெளில இருந்தே இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு இதை வச்சுக்கங்க,
இதை வச்சுட்டு நீங்க எங்க வேணா போய் என்ன வேணா வாங்கிக்கங்கன்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடு பித்தலாட்டத்தை வெளிப்படையா திமுக பண்ணிட்டு இருக்குது. படிக்காத அல்லது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோயேன், வெளிப்படையா கெட்ட பேர் வாங்கி இருக்கிற, வெளிப்படையா அட்டகாசம் பண்ற எத்தனையோ வேட்பாளர்கள் அவங்க எல்லாம் அதை பண்றாங்க அப்படின்றது கூட கேவலம் தான். அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். டாக்டர் முன்னாள் எம்பி தருமபுரியில இவரு நம்ம செந்தில்குமார் அவர்கள், அவர் தொகுதியில வேட்பாளராக நிக்கிறாருல பாலகோடு, அவரே கொடுத்து அதை தாண்டா பிரச்சாரம் பண்றாரு. அவரே கையில கொடுத்து அதுதான் பிரச்சனை. ஐயா உங்களுக்கு எல்லாம் என்னங்கய்யா பிரச்சனை? மக்கள் எவ்வளவு மிஸ்கைட் ஆகுறாங்க. நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்கன்னு தெரியும். உயிர் போற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. தயவு செஞ்சு ஒன்றும் இல்லை, ஒரு கூட்டத்துல அந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் வாங்குறதுக்கு அந்த ஜனங்க அடிச்சுக்கிற வீடியோ எல்லாம் இருக்குல்லடா. இதுல இந்த பிக்கப் மாதிரி வண்டி, ஆடு மாடு கோழியெல்லாம் ஏத்திட்டு வர வண்டியில ஏத்திட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க அல்லது உடம்பு போட்டிருக்கோம், இறங்க முடியாம அந்த கால் எட்டாதுடா, ஹைட் இல்லையா பல வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல மெயினான குற்றம் யார் மேலே தெரியுமா சாட்டுவேன்? சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற வீடியோ வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, அந்த 8000 ரூபாய் கூப்பன் வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த வீடியோ வேணும் நம்ம அனுப்பிச்சுடலாம், எடிட்டர் போட்டோம். அந்த எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பொருளை உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் எடுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லை, அதாவது அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க ஒருவேளை பழைய பொருட்களை கொடுத்து விட்டு அதுக்கு பதிலாக புது பொருட்களை கூட நீங்க வாங்கிக்கங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா குடும்பங்களையும் இப்ப என்ன வீட்டுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னா, எப்படி இந்த 8000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான் எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் அப்படின்ட்டு ஸ்டாலின் பேசுறாங்க. அப்போ இந்த பேச்சை கேட்டுட்டு இந்த போலியான இந்த ஃபேக் இந்த கூப்பனுக்காக அடிபட்டு ஒரு உயிர் போயிருக்கு. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தானே. இப்போவே வீட்டுக்கு வீடு என்ன டிஸ்கஷன் தெரியுமா? அந்த கூப்பனை வச்சு என்ன புது பொருள் வாங்கலாம், இதுதான் இப்போ டிஸ்கஷன். இப்போ இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு பொருளை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். சத்தியமா சொல்றேனே, ஒரு இந்த பாட்டிமாருங்க இப்போ விஜய் கூட்டம் கூடுது, ஒழுந்து போயிட்டாங்க, அடிபட்டாங்க, மன வருத்தம். உண்மையிலேயே அதை தவிர்க்கணும்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தொடர்ந்து. ஆனா அவங்களாச்சும் குறைஞ்சபட்சம் அவன் சொந்த அறிவோட சொந்த விருப்பத்தோட வரான். அவன் உண்மையிலேயே ஆசைப்பட்டு வந்து அடிபட்டுறான். இவங்க எல்லாம் எங்கேயோ விட்டுருந்தா அன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு ஏதோ சம்பாரிச்சு வந்திருப்பாங்க. அந்த ஒரு நாளும் அவங்கள வாங்க நம்ம கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி வண்டி வச்சு கூட்டிட்டு வந்து என்னன்னா நீங்க அவங்கள ஆடு மாடு பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்துறீங்களா அந்த ஜனங்களை? எவ்வளவுயா ஜனங்களை கேவலமா பாப்பீங்க நீங்க? இன்னும் எவ்வளவு கேவலமா நீங்க பார்க்க போறீங்க? இல்ல, தமிழ்நாடு மக்கள் வந்து 8000 ரூபாய் முன்னு பார்த்ததே இல்லை, அதனால அதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க நீங்க. ஏன் இப்போ அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 10,000 ரூபாய் எங்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க? வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். கூப்பனு இந்த எங்க கட்சி மாவட்ட செயலாளர் அவரை நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கொடுப்பாரு, அந்த சீன்லாம் இல்ல. தகுதி வாய்ந்த மகளிர் அந்த சீன்லாம் இல்ல. அத்தனை ரேஷன் கார்டுகளுக்கும் அவங்களுடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இதுல ஏதாச்சும் குழப்பம் இருக்கா? அந்த 10,000 கொண்டு போயும் விருப்பப்பட்ட பொருள் யார் வேணா வாங்கிக்கலாம், வரவு வைக்கப்படும். இவங்க பாடுறா 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்போம், அந்த கூப்பனை வந்து யாருக்கிட்ட போய் இவங்க வாங்கிக்கணும்னு கூட இப்ப வரைக்கும் தெரியாது. கட்சிக்காரங்கிட்ட வாங்கிக்கணுமா, ரேஷன் கடையில போய் வாங்கிக்கணுமா, இல்ல ஏதாச்சும் ஆபீஸ்ல போய் வாங்கணுமா, ஒண்ணுமே தெரியாது. அந்த அறிவிப்புல இருந்தே ஆரம்பிக்குது பாரு முறைகேடு. அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஒரு வீடியோல. 8000 ரூபாய் கூப்பன் எடுத்துட்டு கடைக்கு போனா அந்த கடைக்காரன் பிளான் பண்ணி வச்சு 13,000 ரூபாய், அதாவது நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கினா 12,000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை கூப்பன் குரூப் வருது அப்படின்னு நம்மளத்தான் வருது அப்படின்னு உடனே அவன் 15,999 ரூபான்னு சொல்லி அந்த போர்டு போட்டிருக்கோம் அந்த பாக்ஸ்ல, அதுதான் பிரைஸ். அப்படிதான் வைப்பான். ஆனா அது வந்து நம்ம நேர்ல போய் பார்கெயின் பண்ணி தனியா வாங்கினோம்னா 12,000க்கும் 11,500 கூட வாங்கலாம். எம்ஆர்பி கூட ஒத்த பைசா குறைக்க மாட்டான். ஆமா, சரியா? அந்த எம்ஆர்பி இருந்து அவன் குறைக்காம அந்த கூப்பனுக்கு பொருள் கொடுத்தான்ல, அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருக்குது இல்ல, அந்த 12,000க்கு வித்தாலே ப்ராஃபிட், அதுக்கு மேலேயும் எம்ஆர்பியில வச்சு வித்ததுனால இன்னும் கூடுதல் ப்ராஃபிட். அதுல பாதி யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? புரியுதா? யார் போய் எத்தனை கூப்பனுங்க வந்திருக்குது எங்க ஏரியால இருந்து, எங்க தொகுதியில இருந்து உங்களுக்கு கொடுத்தானே கூப்பன் அந்த மாவட்ட செயலாளர் அதான் போய் கேட்போம். சரியா? சுத்தி இதோட இந்த திட்டத்திலேயே இருக்குதுடா முறைகேடு. ஒரு திட்டத்தை யோசிக்கும் போதே முறைகேடா அப்படிங்கறதெல்லாம். அதாவது திட்டம் போட்டதுக்கு அப்புறமா ஸ்கேம் பண்றங்கிறது ஒரு பார்ட்டு,
ஸ்கேமுக்காகவே திட்டம் போடுறதுன்றது இதான் இந்த திட்டம் தான். இதுவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 1000 ரூபாய் ஸ்கீம்ல யார் யாரெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். எல்லா ரேஷன் கார்டுக்கும் கிடையாது. என்னுடைய நினைவு கரெக்ட் அப்படின்னா 1,31,00,000 ரேஷன் கார்டு தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இது பொருந்தும். ஆக்சுவலி இதுதான் ஸ்டாலின் மேல காமெடி பண்ணிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா நகைச்சுவை? இந்த எடுத்துட்டு போயிட்டு தயவு செஞ்சு உங்க கணவன் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இதை பத்தி. ஐயோ, நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க வாங்கிக்கங்க. அவங்க கிட்ட பேசுறீங்கன்னா கொலைக்கு விட்டுருவாங்க. இன்னொன்னு, ஒரு வேளை உங்க கணவன் ஏதாச்சும் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க அல்லது வந்து என்ன பண்றது தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா எங்கிட்ட சொல்லுங்க, அண்ணங்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். முக்கியம், உங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்டுறாதீங்க, குழப்பி விடுவாங்க. ஏதாவது மிரட்டினாங்க அது அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். கணவன்லாம் பிரச்சனை கொடுக்கல, உங்க கட்சிக்கார உடன்பிறப்புகள் தான் பிரச்சனை கொடுத்துருக்காங்க. அதுவும் செல்லாத கூப்பனுக்கு உயிரும் போயிருக்குது. அப்பா அண்ணன் என்ன பண்ண போறீங்க? அப்பா திடீர்னு அண்ணனா மாறிட்டாப்ல, அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இறந்து போன அந்த பொண்ணுக்கு நீங்க அப்பாவா அண்ணனாங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் தடுத்து நிறுத்தல் நான் உண்மையிலே இது திமுக வரப்போறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னமோ அந்த காலங்கள் ஆக ஆக இந்த ஒரு வருஷத்துல சொல்றேன், தேர்தல் நெருக்கத்துல உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உள்ளுணர்வு ஆழமா சொல்லுது இவங்க வரமாட்டாங்க அப்படின்ட்டு. அது மக்கள் கண்டிப்பா தண்டிப்பாங்க, விட மாட்டாங்க. அதையும் தாண்டி இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இதனால ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பங்கள், இந்த உயிர் போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா விடுமா, தேர்தல் ஆணையம் இதை சும்மா விட்டு வேடிக்கை பார்க்க போதா அப்படின்னு தட்டி வீடியோ எடுக்கிறாங்கடா. காசு கொடுக்கறது, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த வேலைகளை வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்கடா, அப்படியே அவங்க கடந்து போறாங்கடா. வீடியோ ஆஃப் பண்ணுங்க தம்பின்ட்டு போறாரு ஒரு போலீஸ். என்ன பதில் தெரில, எல்லாமே உங்க கையில் தான் இருக்குது. காசு எந்தெந்த கட்சி கொடுக்குதோ எல்லாரும் வாங்கிக்காங்க. நான் இந்த கட்சி மட்டும்தான் கொடுக்கணும்லாம் நான் சொல்லல, எல்லா கட்சியும் கொடுக்கும். நாம் தமிழர் ஒருத்தங்க அவங்க கிட்ட காசு இல்லை, மேபி அவங்க கொடுக்க மாட்டாங்க, டிவிக்கே கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். சரியா? ஆனா என்னன்னா அங்கிருந்து 100 பேர் வெளியே இருந்து வந்திருக்கிறதுனால அங்க எத்தனை பேர் வந்து அந்த ப்ரெஷர் இருக்கும்ல, 2% தான் நம்ம கொஞ்சம் பின்னாடிவில் இருக்கும், கொஞ்சம் புஷ் பண்ணா வந்துட முடியுமோன்ட்டு யாருக்குமே டெம்டேஷன் வரும். யாரு கொடுத்தாலும் சரி வாங்கிக்கங்க, யாரு கொடுத்தாலும் சரி வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடணும் அப்படிங்கிறது நீங்க தெளிவா இருங்க. யாருக்கு வேணா போட்டுக்கங்க. அதான் யாருக்கு போடணுன்றத விட யாருக்கு போடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்துக்காங்க. உண்மையிலே சொல்றேன், திருப்பி திமுக உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டோம். எந்த தைரியத்துல திருப்பி 5 வருஷம் உட்காந்துருக்க முடியும்டா? இல்ல இன்னும் சொல்றேன் நானு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, திமுக ஆட்சி இவ்வளவு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏதோ மனசுல படுறத கொஞ்சம் சில விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, இதை பண்ண முடியாது. இல்ல எந்த தைரியத்துல பண்றது? நம்ம யார் காப்பாத்துவாங்கன்ற தைரியத்துல பண்றது? 5 வருஷம் ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஓடி போச்சுடப்பா, பிரச்சனை இல்லாம. சவுக்கு சங்கர் பேசிட்டு இருந்தாப்ல, ஓகேவா? அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட அவங்க அம்மாவை கொடுத்த மென்டல் டார்ச்சர்ல அவங்க அம்மாவுக்கு பண்ண அவ்வளோ விஷயத்துல அவங்க அம்மாவே இழந்துட்டு இப்ப நிக்கிறாப்ல. அப்படின்னும் போது இதெல்லாம் நாளைக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுமா? நமக்கு சொல்றேன் நானு, கண்டிப்பா வந்து போகுமா போவாதா? அப்போ கருத்து சுதந்திரத்தின் கழுத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்குது திமுக. இது முதல் ஆட்சியில. 2வது பாகம் வந்துச்சுன்னா பாத்துக்கங்க நீங்களே. அதாவது தங்கத்தட்டுல வச்சு ஒரு வாய்ப்பு காலம் கொண்டு வந்து கொடுத்துருக்குது நம்ம எல்லாருக்கும். இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நிரந்தர விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை காலம் கொண்டு வந்து கொடுத்துருக்குது. இந்த ஒரு தடவை வீழ்ந்தால் அது எழாது, நிரந்தரமா எழாது. அதுக்கான எல்லா தயாரிப்புகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படி அப்படியே அடுத்தடுத்த காலம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதை வீழ்த்துற வேலையை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கனாலே போதுன்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.